இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம கடந்த சில வாரங்களாக என்ன தியானித்துக் கொண்டு வருகிறோம் அப்படின்னா, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம். அது எந்த விதத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன, கருத்து என்ன என்பதை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அப்படியாக ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல 2 முறை சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு பவுல் சொல்றார். சோ இதனால இதை மக்கள் எப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்றது தவறா புரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயத்த சொல்றேன். எப்படி இதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நாம் தனிப்பட்ட நபராகிய நாம் என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள்ள என்ன பண்ணுகிறார்? வாசம் பண்ணுகிறார். அதனால இந்த ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது? கெடுக்க கூடாது. சோ எப்படி எல்லாம் எடுக்கிறாங்க இன்னைக்கு இந்த உலகத்துல? சிகரெட் பிடிச்சி உடம்ப என்ன பண்றாங்க? கெடுக்கிறாங்க. சோ தேவனுடைய ஆலயம், உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால நீங்க சிகரெட் பிடிச்சி தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது? கெடுக்க கூடாது. உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால குடிச்சி உங்க ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது? கெடுக்க கூடாது. உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினாலே உங்க சரீரத்துக்கு ஒவ்வாத காரியங்களை செய்து இந்த ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது? கெடுக்க கூடாது அப்படின்னு போதிச்சு இந்த வசனத்தை தவறா என்ன பண்ணியிருக்கிறாங்க? வியாக்கியானம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பவுல் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சரீரத்தை பத்தி பேசுறாரா அப்படின்றது ஒரு கேள்வி. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சரீரத்தை பத்தி பேசுறாரா அப்படின்னா இல்ல. ஏன்னா இங்க பாருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன பண்ணுவாராம்? கெடுப்பார். இப்போ உதாரணம் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் சிகரெட் பிடிச்சி தன்னுடைய ஆலயத்தை கெடுக்கிறார். இதுக்கு மேல தேவன் வந்து கெடுக்கணுமா அந்த மனிதனை? ஏற்கனவே சிகரெட் பிடிக்கிறதுனால அவர் உடம்பு என்ன ஆகுது? கெட்டு போகுது. ஏற்கனவே குடிக்கிறதுனால அவருடைய உடம்பு என்ன ஆகுது? கெட்டு போகுது. இதுக்கு மேல தேவன் வந்து அவருடைய சரீரத்தை கெடுக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த நபரை கெடுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ இதை எதை குறித்து சொல்றார்? ஆலயம்னா யாரை குறித்து சொல்லுகிறார்? ஒருவன்னா யாரை குறித்து சொல்லுகிறார்? தேவன் ஒருவனை கெடுப்பார் என்றால் என்ன அர்த்தத்துல சொல்றாரு? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேத வசனத்தின் அடிப்படையில நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த இடத்துல முதல்ல நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றத சொல்லிட்டு அதுக்கப்புறமா முன்னாடி இருக்கிற வசனங்களை நம்ம படித்து தெரிந்து கொள்ள போகிறோம். சோ இந்த இடத்துல நீங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த நீங்கள் என்ற வார்த்தை ஆங்கிலத்துல யூ அப்படின்னு இருக்குது. யூ அப்படின்னு இருக்குது, YOU. தமிழ்ல நீங்கள். ஆனா கிரேக்க மொழியில அந்த வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா, பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருமையிலே சொல்லப்படவில்லை. அப்படின்னா நீங்கள் அப்படின்னா ஒருத்தரை பத்தி அது சொல்லல, நிறைய பேரை பத்தி அது சொல்லுது. அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது பவுல் ஒரு மனிதனை பற்றி பேசவில்லை, ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பற்றி அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை யாருக்கு எழுதுறாரு?
கொருந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை மக்களுக்கு எழுதுறார். கொருந்து பட்டணத்துல இருந்த திருச்சபை எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரே ஹால்ல 50 பேரு, 100 பேரு, 200 பேரு, 1000 பேரு, 30,000 பேர்லாம் என்ன பண்ணல, கூடவில்லை. ஒவ்வொரு வீடுகளிலும் மக்கள் என்ன பண்ணினார்கள், கூடினார்கள். ஒரு 15 பேர், 20 பேர், 25 பேர் ஒரு வீட்லயும் என்ன பண்றாங்க, கூடுறாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த திருச்சபை நடத்துவதற்கு ஒரு அதிகாரி இருந்தார். அந்த திருச்சபை இன்சார்ஜ், அவர் தான் அந்த திருச்சபை என்ன பண்ணுவாரு, வழி நடத்துவார். அப்போ அப்படிதான் திருச்சபை என்ன பண்றது, நடைபெற்றது. இப்ப பவுல் என்ன பண்றாரு, கடிதம் எழுதுறார். கடிதம் எழுதும் போது நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் அப்படின்னு சொல்றார். அப்ப யாரை பார்த்து சொல்றார்னா, ஒவ்வொரு திருச்சபையில கூடுகிற அந்த ஒவ்வொரு வீடுகளிலே கூடுகிற 10 பேரு, 15 பேரு, 20 பேர், 25 பேரை எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க ஒவ்வொரு வீட்லயும் கூடுறீங்க இல்லையா, நீங்க எல்லாரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றது விளங்குதா? இப்போ இந்த காலத்துல நம்ம சொல்லணும்னா, நம்ம வீடுகளிலே என்ன பண்றோம், வார நாட்கள்ல கூடுறோம். ஆனா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையில எல்லாரும் என்ன பண்ணுகிறோம், கூடுகிறோம். அப்போ பவுல் எப்படி சொல்ல வர்றார்னா, திருச்சபையில கூடி வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் எல்லாரிலும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படின்னா உங்க எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்றாரு, உங்க எல்லார் மேலையும் இப்போ என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லார் மத்தியிலும் இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? சோ அப்போ அந்த காலத்துல இருந்தவங்க அத அறியாம இருந்தாங்க. அதனால அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, இத நீங்க அறியாம இருக்கிறீங்களா? சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வராரு, திருச்சபையில இருக்கிற நீங்க எல்லாரும் என்னவா இருக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்துதான் தேவ ஆலயமா இருக்கிறீங்க. சரி, இப்போ ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற ஒருவன் என்ன பண்ண பார்க்கிறான், கெடுக்க பார்க்கிறான். புரியுதா? சோ நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறீங்க, ஒன்னா இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் உங்களை என்ன பண்றாரு, கெடுக்க நினைக்கிறார். சரி, என்ன சொல்லி கெடுத்தார்ன்றதையும் நாம் பார்ப்போம். அப்போ எவன் ஒருவன் ஒன்றாயிருக்கக்கூடிய திருச்சபையை கெடுக்க நினைக்கிறானோ அந்த ஒருவனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், கெடுப்பா. ஏன்னா இந்த சபை யாரால் சம்பாதிக்கப்பட்ட சபை, கர்த்தரால் சம்பாதிக்கப்பட்ட சபை. ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த திருச்சபை, இந்த திருச்சபைக்காக நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். நாம் பாராட்டாவிட்டாலும் இந்த திருச்சபைக்காக இயேசு வைராக்கியம் பாராட்டுகிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் அவருடைய சபை, ஒற்றுமையாயிருக்கிற சபை உடைந்து போவதிலே அவர் விருப்பம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. சரி, ஒருவன் என்றவன் எப்படி கெடுக்கிறான் அதை நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப புரிஞ்சுச்சா நான் சொன்னது? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், எல்லாரையும் சேர்த்து சொல்லிட்டாரு. அப்போ ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அப்போ அந்த ஒன்னா இருக்கிறவங்களை ஒருத்தர் என்ன பண்றாரு, கெடுக்கிறார். அப்போ அந்த ஒருவனை தான் யார் கெடுப்பா, தேவன் கெடுப்பார். ஏன்னா அவன் திருச்சபை என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், கெடுத்து கொண்டிருக்கிறான். தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், செய்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ ஆலயத்தை கெடுப்பது நன்மையா தீமையா? தீமையானது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சபை என்பது பரிசுத்தமானது, அது எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டியது. ஆனால் நன்மை செய்ய வேண்டிய சபை, அந்த சபைக்குள்ள இருக்கிற ஒருவர் அந்த நன்மை செய்ய வேண்டிய சபையாக இருக்கிறதை தீமை செய்து என்ன பண்ணக்கூடாது, கெடுத்து விடக்கூடாது, கெடுத்து போடக்கூடாது. சரி, என்ன அந்த ஒரு நபர் யார், அந்த நபர் என்ன செய்தார்? இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய ஆரம்பத்திலையும் இதை பத்தி சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலையும் இதை பத்தி சொல்றாரு, அதே மாதிரி 1ஆம் அதிகாரத்திலையும் இதை பத்தி சொல்றார்.
சரி, நம்ம இப்போ 1ஆம் அதிகாரத்துல இருந்து பார்ப்போம். அப்பதான் நமக்கு 3ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல என்ன இருக்குதுன்னு தெரியும். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். சரி, இந்த இடத்துல இன்னொரு ரெக்டிபிகேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம தமிழ் பைபிள்ல சகோதரனே என்று சொல்லவில்லை. சகோதரனே அப்படின்னு சொன்னா ஒருத்தரை பத்தி சொல்லும். சகோதரரேனா யாரை பத்தி சொல்றாரு? சபையில் இருக்கிற எல்லாரையும் பத்தி சொல்றாரு. சரி, இப்போ இருக்கிற மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்கன்னா, சகோதர சகோதரிகளே. புரியுதுங்களா? அப்போ இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். சோ எல்லாரும் எப்படி பேசணுமா? ஒரே விஷயத்தை பேசணும். அப்புறம் பிரிவினைகள் இல்லாமல், என்ன இல்லாமல்? பிரிவினைகள் இல்லாமல், ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். முதல்ல பவுல் அந்த திருச்சபைக்கு புத்தி சொல்றார். என்ன புத்தி சொல்றாரு? நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒரே சிந்தை உள்ளவங்களா இருக்கணும், ஒரே யோசனை உள்ளவங்களா இருக்கணும், ஒரே காரியத்தை குறித்து என்ன பண்ணணும்? பேசணும். நீங்க உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் சீர் பொருந்தி என்ன பண்ணணும்? இருக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்ன சொல்றேன்? புத்தி சொல்றேன். அப்போ ஒரு சபை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும், ஒரே மாதிரி சிந்தை உள்ளவர்களா இருக்கணும், ஒரே மாதிரி வேத வசனத்தை தெரிஞ்சவங்களா இருக்கணும். நம்ம ஒருத்தருக்குள்ள என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், நிம்மதி இருக்கணும், அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், பற்று இருக்கணும். ஹல்லேலூயா. சோ அதான் பவுல் சொல்றாரு, சபை என்று வரும்போது எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்க வேண்டும். சரி, அப்புறம் 11, ஏனெனில் என் சகோதரரே. சோ பாருங்க, ஏன் நான் இத உங்களுக்கு சொல்றேன்னா, அதான் ஏனெனில். சகோதரரே சகோதரிகளே, நீங்க ஒன்னா இருக்கணும் நான் சொல்றேன், புத்தி சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் என்ன இருக்குதான்? வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப பவுலுக்கு அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய குலோவேயால் என்ற ஒரு குடும்பத்தார் பவுலுக்கு போய் என்ன பண்றாங்க? சில விஷயங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்களில் சிலர். இங்க என்ன நடக்குது? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? வாக்குவாதங்கள். சோ குலோவேயால் வீட்டார் பவுல் கிட்ட போய் என்ன சொல்றாங்க? ஐயா பவுல் ஐயா, கொரிந்து பட்டணத்துல இருக்கிற சபையில இருக்கிறவங்களுக்குள்ள என்ன இருக்குது? வாக்குவாதங்கள் இருக்குதுயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எதையோ என்ன பண்றாங்க? கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை பேசி 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 என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பிரிந்து போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அப்புறம் என்ன சொல்ல வராரு? உங்களில் சிலர். பாருங்க, நல்லா கவனிங்க, உங்களில் சிலர். அப்போ அந்த சபையில இருக்கக்கூடியவர்களிலே ஒரு சிலர் சில காரியத்தை செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? நான் பவுலை சேர்ந்தவன் என்றும். பாருங்க என்ன சொல்றாங்க? நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும். ஒருத்தர் என்ன சொல்றாரு? நான் யாரை சேர்ந்தவன்? அப்போலோவை சேர்ந்தவன். அப்புறம் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். சோ பவுல் புத்தி சொல்வதற்கு காரணம் என்ன? அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்? ஒருத்தர் என்ன சொல்றாரு? நான்லாம் யாரை சேர்ந்தவன் தெரியுமா? பவுலை சேர்ந்தவன். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? நான் யாரை சேர்ந்தவன்? அப்போலோவை சேர்ந்தவன். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? நான் கேபாவை சேர்ந்தவன். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு?
நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். சோ இப்போ ஒன்னா இருந்தவங்களுக்குள்ள என்ன வந்துடுச்சு? பிரிவினை. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குரூப்பிசம். அந்த ஒருத்தர் வந்து சொல்றார் இல்லையா, நான் பவுலை சேர்ந்தவன் சொல்றார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு? இந்த சபையில யாரெல்லாம் பவுலால ரட்சிக்கப்பட்டீங்க, யாருக்கெல்லாம் பவுல் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாரு, எல்லாரும் எங்க வாங்க, என் பக்கம் வாங்க. உடனே ஒருத்தர் என்ன சொல்வாரு? அப்போலோ மூலமா இந்த சர்ச்சுக்கு வந்தவங்க எல்லாம் யாருப்பா, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, என் பக்கம் வாங்க. இன்னொருத்தர் சொல்வாரு, கேபா மூலமா வந்தவங்க எல்லாம் யாரு, என் பக்கம் வாங்க. ஒரு கூட்டம் மட்டும் இருக்கும், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு பவுலும் வேணாம், அப்போலோவும் வேணாம், கேபாவும் வேணாம், எனக்கு யார் தான் வேணும்? கிறிஸ்து மட்டும் போதும். அப்போ ஒன்னா இருந்த சபை இன்னைக்கு எத்தனை பிரிவா மாறிடுச்சு? 4 பிரிவா. இப்போ இது எதனால இந்த பிரிவினை வந்தது? யார் பேரை வச்சு இந்த பிரிவினைனா, அவங்களுக்கு ஊழியம் செய்ய வந்த அல்லது வந்து ஊழியம் செஞ்சுட்டு போன சபை தலைவர்கள் பேரை வச்சுக்கிட்டு என்ன கொண்டு வந்துறாங்க? பிரிவினை கொண்டு வந்து. பாருங்க எப்படி பிரிவினை வந்திருக்குதுன்னு. இதுக்கு யார் காரணம் கிடையாது? பவுலும் காரணம் கிடையாது, அப்போலோவும் காரணம் கிடையாது, கேபாவும் காரணம் கிடையாது, கிறிஸ்துவும் காரணம் கிடையாது. ஆனா இதுக்கு காரணம் யாரு? அந்த திருச்சபையில் இருக்கிற ஒரு சிலர். யார் பேரை வச்சு பிரிவினை ஏற்படுத்துறாங்க? தலைவர்கள் பேரை வைத்து பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள். இப்போ பவுல் கேள்வி எழுப்புகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? ஏன் அப்படின்னா, ஒரு சபை என்று சொன்னால் அந்த சபை கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறது. நம்ம எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? நீங்க எல்லாம் கிறிஸ்துவின் சபை, நீங்க கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்றீங்களே, நீங்க எப்படி பிரிந்திருக்க முடியும்? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? அப்புறம் பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். உங்களுக்காக யார் சிலுவையிலே மாண்டது? பவுலா, கிறிஸ்துவா? அப்போ நீங்க ஏன் பவுலாகிய என்னுடைய பெயரை சொல்லி நீங்கள் இந்த கிறிஸ்துவின் சபையை பிரிக்கிறீர்கள்? அப்புறம் பாருங்க, பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? பவுல் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அல்லது வேற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தாங்களா, அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தாங்களா, அல்லது பவுல் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தாங்களா? கேள்வி கேட்கிறார். அப்போ எதற்காக என் பெயரை சொல்லி இந்த சபையை நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியே. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அப்ப பவுல் என்ன சொல்ல வராரு? என்னுடைய வேலை ஞானஸ்தானம் கொடுக்கிற வேலை இல்ல. அப்படியே ஒருவேளை நான் ஞானஸ்தானம் கொடுத்திருந்தா கூட 2 பேருக்கு கொடுத்தேன், அப்புறம் ஒரு குடும்பத்தாருக்கு கொடுத்தேன். அது தவிர்த்து வேற யாருக்கும் நான் என்ன கொடுக்கல? ஞானஸ்தானம் கொடுக்கல. ஆனா நீங்க எல்லாரும் யார் பேரை வச்சு பிரிவினை ஏற்படுத்துறீங்க? பவுலாகிய என்னுடைய பெயரை வைத்து திருச்சபையிலே பிரிவினையை ஏற்படுத்தி கொள்ளுகிறீர்கள். இது நல்லது அல்ல அப்படின்னு அவங்களுக்கு என்ன சொல்றாரு? புத்தி சொல்லுகிறார். அப்போ பவுல் ஒரு சபை தலைவராயிருக்கிற பவுல் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கியாராய் இருக்கிறார். அவரை பத்தி சொல்றாரு, நான் ஒரு பிரசங்கி தான்ப்பா, சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த ஒரு பிரசங்கி தான். ஆனா என் பேரை வச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, சபையில பிரிவினை என்ன பண்ணாதீங்க, ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றார். இப்ப புரியுதா உங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை நடந்தது, என்ன ப்ராப்ளம்?
இப்போ நம்ம எங்க வரப்போறோம்? 3வது அதிகாரத்துக்கு வரப்போறோம். சோ இங்க பவுல் கேள்வி கேட்டுட்டாரு, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? ஏன் நாமத்தினால நீங்க ஞானஸ்நானம் பெற்றீங்களா? இல்ல நானா உங்களுக்கு சிலுவையில அறையப்பட்டேன், என் பேரை வச்சு ஏன் நீங்க சபையில பிரிவினை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு கேள்வி எல்லாம் எழுப்பிட்டு, இப்போ அதுக்கு இடையில நிறைய விஷயங்களை பேசுறாரு. ஆனா அதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் 3வது அதிகாரத்துல இருக்கிறதுக்கும் என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. இப்ப நம்ம வாசித்ததுக்கும் 3ஆம் அதிகாரத்துல இருக்குதான் என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்குது. சரியா? அப்போ முதல்லயே இந்த விஷயத்தை ஆரம்பிச்சவரு பாதியில நிறுத்திட்டு மறுபடியும் 3ஆம் அதிகாரத்துல இதை என்ன பண்றாரு, தொடர்றார். இப்ப 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. சரி, இப்போ என்ன சொல்றாரு, நான் உங்ககிட்ட எப்படி இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா, ஒரு மாம்சத்துக்குரியவர்களை போல பேசுகிறேன். மாம்சத்துக்குரியவர்கள்னா உலகத்துக்குரியவர்களை போல உங்ககிட்ட நான் என்ன பண்றேன், பேசுறேன். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது, உலகத்துக்குரிய எண்ணமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிவினை ஏற்படுத்துவாங்க. அதாவது டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேரையும் அந்த 4 பேருக்கும் ஒருத்தர் அதிகாரியா இருக்கணும்னு நினைச்சார்னா அந்த 4 பேரையும் என்ன எப்பவுமே என்ன விட மாட்டாரு, ஒன்னு சேர விட மாட்டார். அப்போ அவங்க 4 பேரையும் எப்பவுமே பிரிச்சு வச்சிருந்தாதான் இந்த நபர் அந்த 4 பேரை என்ன பண்ண முடியும், அதிகாரப்படுத்தி அவர் வாழ முடியும். அதுதான் இன்னைக்கு இந்த அரசியலையும் என்ன பண்ணுகிறது, அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரையும் பிரிச்சு வச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அவங்க எல்லாரையும் ஆளுகை செஞ்சிட்டு இருப்பாரு. ஆனா பிரிஞ்சிருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரியாது, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா இவங்க எல்லாம் நம்மள என்ன பண்ண முடியாது, ஆளுகை செய்ய முடியாதுன்றது யாருக்கு தெரியாது, அந்த பிரிந்திருக்கிறவங்களுக்கு தெரியாது. சோ இது ஒரு சூழ்ச்சி. அது போலதான் இன்றைக்கு அங்க 1 கொரிந்தியர்ல கொரிந்து பட்டணத்துல சூழ்ச்சி நடைபெறுகிறது. என்ன சூழ்ச்சி? எல்லாரும் என்ன பண்றாங்க, பிரிக்கிறார்கள், பிரித்து ஆளுகை செய்ய பார்க்கிறார்கள். அப்போ பவுல் என்ன சொல்ல வராரு, நீங்கள் வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, உலக பிரகாரமாக நடக்கிறவர்கள். ஆகவே உங்களை நான் என்ன சொல்றேன்னா மாம்சத்துக்குரியவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். 2வது சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவே இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு திட ஆகாரத்தை கொடுக்காமல் இன்னும் நான் என்னதான் கொடுத்துட்டு இருக்கிறேன், பாலை தான் குடிக்க கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ என்ன சொல்ல வராரு, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டீங்க, ஆனா இன்னும் வளர்ந்து கொண்டு வரவில்லை, இன்னும் என்னவாதான் இருக்கிறீங்க, குழந்தைகளாகவே தான் இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது. 3வது சொல்றாரு, நீங்க பலனற்றவர்களா இருக்கிறீங்க, அதனால உங்களுக்குள்ள என்ன இருக்குது, பிரிவினைகள் இருக்கிறது. சரி, அப்புறம் என்ன சொல்ல வராரு, பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறது, இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அப்போ உலக பிரகாரமாக மனுஷ மார்க்கமாக நடக்கிறவர்கள் என்னெல்லாம் இருக்கும், அவங்க கிட்ட பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பொறாமை, சபைக்குள்ள பொறாமை, சபைக்குள்ள பேதங்கள், சபைக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்குமானால் நாம் வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், உலக பிரகாரமாய் நடக்கிறவர்கள் என்று அர்த்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ இத அந்த சபைக்கு சொல்றார். சோ நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, மாம்சமா நடக்கிறீங்க, குழந்தைகளை போல இருக்கிறீங்க, பலனற்று இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது, பொறாமை இருக்கிறது, வாக்குவாதம் இருக்கிறது, பேதங்கள் இருக்கிறது. 5-9 பவுல் யார்? கேள்வி, யார்ப்பா பவுல்? நீ சொல்றல்ல நாங்கெல்லாம் பவுலை சேர்ந்தவன், நீ சொல்றல்ல, பவுல் யார்? அடுத்தது அப்போல்லோ யார்?
கர்த்தர் அவனவனுக்கு கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. பதில் பாருங்க, என்னது? பவுல் யார், அப்போலோ யார்? என்னது அதுக்கு ஆன்சர்? ஊழியக்காரர் தானே. இப்ப இந்த இடத்துல தமிழ்ல ஊழியக்காரர் போட்டிருக்குது, ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்குன்னா சர்வன்ட். என்ன போட்டிருக்குது? சர்வன்ட். என்ன சர்வன்ட்? எதுக்கு ஊழியக்காரர்? நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்கு ஏதுவாயிருந்த உதவியாயிருந்த ஊழியக்காரர். அப்போ என்ன சொல்ல வராரு? எங்களெல்லாம் நீ ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு கடவுள் என்ன வேலை கொடுத்தாரோ அந்த வேலையை நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்? செய்திருக்கிறோம். அவ்வளவுதான். கடவுள் எங்களை போய் நில்லுன்னு சொன்னா நிக்கிறோம், கடவுள் எங்களை போய் உட்காருன்னு சொன்னா உட்கார்றோம், அந்த இடத்துல போய் சொல்லுன்னு சொன்னா சொல்றோம், இங்க சொல்லாதன்னு சொன்னா சொல்ல மாட்டோம், அந்த ஊரை விட்டு வானா வந்துருவோம், அந்த ஊர்லயே இருனா இருப்போம். ஏன்னா நாங்க யாருக்கு வேலைக்காரங்க? கடவுளுடைய வேலைக்காரர்கள் தான். அவ்வளவுதான் எங்க மதிப்பு. எங்களை வச்சு நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாதிரியான ஒரு குற்ற செயலை திருச்சபையில என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அதுவும் எங்க பேரை வச்சு என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. நாங்கெல்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது, நாங்கெல்லாம் ஆண்டவருடைய வேலைக்காரர்கள், ஊழியக்காரர் தானே அப்படின்னு சொல்றார். அந்த ஸ்டோன் பாருங்க, நாங்கள் எல்லாரும் நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. அதுதான் அந்த டோன். அதுல பெருமையா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சாதாரணமா சிம்பிளா சொல்றாரு, நாங்கெல்லாம் ஒரு ஊழியக்காரர் தானே. ஏன் எங்களை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, பிரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் பாருங்க, நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினார். அப்போலோ என்ன பண்ணினாராம்? நீர் பாய்ச்சினார். அப்போ இங்க என்ன சொல்றாரு? நாங்க எங்களுக்கு கடவுள் சொன்ன வேலையை என்ன பண்ணிருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம். பவுல் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உன் வேலை பவுலே, உன் வேலை என்ன வேலை? விதைய நட வேண்டிய வேலை, அதை மட்டும் நீ செஞ்சா போதும். அப்போ ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். இப்ப அந்த வேலையை நம்ம செஞ்சிட்டதுனால பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. ஏன்னா அந்த வேலை செய்வது ஒரு ஸ்லாக்கியம், அந்த வேலை செய்வது ஒரு பாக்கியம். இன்னைக்கு நம்ம திருச்சபையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுக்கிறோம், ஒரு பொறுப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அந்த பொறுப்பை கரெக்டா என்ன பண்றாங்க, நிறைவேற்றாங்க. ஏன்னா எல்லாரும் அதை செய்தாதான் திருச்சபை நம்ம என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். அதே மாதிரிதான் தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றால் பவுல் என்ன பண்ணுகிறார், விதைக்கிறார், அவர் நடுகிறார். அதுதான் அவருடைய வேலை. அவர் வேலையை அவர் செஞ்சுட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் யார் வரா? அப்போலோ வரார். அவருடைய வேலை என்ன சொல்லுங்க? நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சு. அப்போலோவுடைய வேலை என்ன? நீர் பாய்ச்சுகிற வேலை. அப்போ அவரும் அவருடைய வேலையை கரெக்டா என்ன பண்றாரு, செய்கிறார். தேவனே விளைய செய்தார். அப்ப என்ன சொல்லிட்டாரு? நீங்க இந்த விசுவாசத்துக்குள்ள வருவதற்கு நாங்கள்லாம் ஒரு காரணமா தான் இருந்தோமே தவிர, நீ விசுவாசி ஆனதற்கு முழு பொறுப்பும் நாங்கன்னு சொல்லி எல்லா பெருமையும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், எப்பவுமே எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன்னா விளைய செய்கிறவர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நீங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இங்க இருப்பதற்கு நாங்க ஒரு சின்ன காரணம். ஆனால் உங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை பூட்டினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்குள்ளே அந்த வேத வசன அறிவை, வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நாங்கெல்லாம் அதற்கு ஒரு கருவியாக இருக்கிறோம். அதனால எங்களை வச்சு நீங்க சண்டை போட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரிஞ்சிக்க கூடாது. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது வாசிங்க. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, என்னால ஒண்ணுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றாரு.
அப்புறம் நீர் பாய்ச்சுகிறவன் ஆனாலும் நீர் பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஏன் தேவனே எல்லாம் சொல்றாரு? ஏன்னா அந்த தேவன் தான் பவுலை அழைத்தவர், அந்த தேவன் தான் பவுலை சந்தித்தவர், அந்த தேவன் தான் பவுலுக்கு கட்டளை கொடுத்தவர், அந்த தேவன் தான் பவுலை அனுப்பினவர். அந்த தேவனை பற்றி தான் பவுல் பிரசங்கித்தார். அப்படினால்தான் பவுல் சொல்றாரு, என்னால ஒண்ணும் இல்ல, நட்டவனாலையும் ஒண்ணு இல்ல, நீர் பாய்ச்சினாலும் ஒண்ணு இல்ல, எல்லாம் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அப்ப நல்லா யோசிக்கணும். நம்மளை கர்த்தர் ஒரு திருச்சபையில வைத்திருக்கிறார், நம்மளை கர்த்தர் ஒரு பொறுப்பு கொடுத்து நம்மளை அதை நிறைவேற்ற வைக்கிறார்னா எல்லாம் யாருதான்? கர்த்தர் தான். அல்லேலூயா. கர்த்தர் இல்லாம நாம இல்ல, கர்த்தர் இல்லாம நாம செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே இல்ல. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். என்ன சொல்ல வராரு? இதுல பவுலாகிய நான் வசதி, அப்போலோ குறைவு, அல்லது அப்போலோ வசதி நான் குறைவு, அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்க ரெண்டு பேரும் எப்படிதான் இருக்கிறோம்? ஒன்னாதான் இருக்கிறோம். இப்ப நல்லா பாருங்க, பிரசங்கிக்கிற நானும் இதே திருச்சபையில பெருக்குகிற சகோதரியும் எப்படி இருக்கிறோம்? ஒன்னா இருக்கிறோம். ஏன்னா பெருக்கிறவங்களும் ஒரு ஊழியம் செய்யறாங்க, பிரசங்கிக்கிற நானும் ஒரு ஊழியத்தை செய்கிறேன். இப்ப அவங்க பெருக்கிறாங்க, அவங்க குறைவானவங்க, நான் பிரசங்கிக்கிறேன், நான் உயரமானவன் என்று திருச்சபையில என்ன பண்ண முடியாது? சொல்லவே முடியாது. அதுதான் இங்க பவுல் சொல்றார். ஏன்னா அப்படி சொல்றதுனாலதான் என்ன வருது? சபையில பிரிவினை வருது. என்னன்னு வந்தது? பவுல் பெரிய ஆளுங்க, அப்போல யாரு? சாதாரணவருங்க. அதனால என்ன வந்துருச்சு? அங்க உள்ள பிரிவினை வந்துச்சு. அப்போ இங்க பவுல் சொல்றாரு, நாங்கள் என்னவா இருக்கிறோம்? ஒன்றாயிருக்கிறோம். ஆங்கில வார்த்தை எப்படி வருதுன்னா, we are co-workers. co-workers அப்படின்னா என்னன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் கைகோர்த்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து இந்த வேலைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன? பவுல் எங்கெல்லாம் போய் விதைக்கிறாரோ அங்கெல்லாம் அப்போலோ போய் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க, நீர் பாய்ச்சிட்டே இருப்பார். முதல்ல பவுல் ஐனபாக்கத்துல வந்து விதைச்சிட்டு போயிட்டாருன்னா அடுத்தது யார் வருவா? அப்போலோ வந்து அங்க நீர் பாய்ச்சுவார். அடுத்தது பவுல் ஐயப்பாக்கத்துல போய் விதைச்சிட்டு அவர் எங்க போயிடுவார்? ஆவடிக்கு போயிடுவாரு. உடனே அப்போலோ எங்க போவாரு? ஐயப்பாக்கத்துல போய் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? நீர் பாய்ச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அப்போலோ எங்க போனோம்? ஆவடிக்கு போனோம். இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் உயர்வானவர், ஒருத்தர் தாழ்வானவர்லாம் கிடையாது. அதுதான் பவுல் அவங்களுக்கு சொல்ல வராரு. ஏன்னா அவங்க பேரை வச்சுதான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பிரிந்திருக்கிறார்கள். இப்ப பவுல் சொல்றாரு, நாங்களே பிரிந்தில்லப்பா, நானும் அப்போலோவும் பிரிந்தில்ல, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவும் இருக்கிறோம், நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இந்த ஊழியத்தை செய்யறோம். ஆனா நீங்க தான் எங்க பேரை வச்சு என்ன இருக்கிறீங்க? பிரிஞ்சு இருக்கிறீங்க. அதனால நாங்க ஒன்றா இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? ஒன்றாயிருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். சோ என் வேலைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பார்? கூலி கொடுப்பார். அப்போலோ செய்த வேலைக்கு அப்போலோவுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்? கூலி கொடுப்பார். இப்போ சபையில எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உங்க வேலையில எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். நான் என் வேலையில எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அப்போ நான் உண்மையா இருந்தா கர்த்தர் எனக்கு அதுக்கேற்ற கூலி என்ன பண்ணுவார்? கொடுப்பார். நீங்க உண்மையா இருந்தா உங்களுக்கு அதுக்கேற்ற கூலியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட வேலை அல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வேலை அல்ல, இது தேவ ராஜ்யத்தின் வேலையாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள். இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்றாரு. இயேசுவோட இணைஞ்சு நாங்க என்ன பண்றோம்? இந்த வேலையை செய்யறோம். அப்போ திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பை செய்யும் போது நம்ம எல்லாரும் யாரோட இணைஞ்சு செய்யறோமா? கிறிஸ்துவோடு இணைந்து அந்த வேலைகளை செய்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் தேவனுடைய பண்ணை, நீங்கள் தேவனுடைய மாளிகை. தேவனுடைய பண்ணை அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றார்னா, தேவனுடைய தோட்டம். நீங்க தேவனுடைய மாளிகை, கட்டடம்.
தோட்டத்துல உங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? ஒரு மாளிகையாக கட்டி கொண்டு வருகிறார். அப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டார்? பவுல் ஒரு வேலைக்காரன் என்று தன்னை குறித்து சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக பவுல் தன்னை ஒரு கட்டிட வேலையாளாக சொல்லுகிறார். பாருங்க, 10 இருந்து 15 வரைக்கும், 10 இருந்து 15 வசனம் வரைக்கும். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின் படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல, அப்படின்னா பில்டர். இப்போ அவர் யாராம்? பவுல் பில்டர். முதல்ல சொன்னாரு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன்னாரு. ரெண்டாவது சொன்னாரு நான் நடுற வேலை செய்யறேன், இயேசு ஆண்டவருடைய வேலைக்காரன் சொன்னாரு. மூணாவது சொல்றாரு நான் கட்டிட வேலை செய்யறேன், நான் ஒரு சிற்பாசாரி. என்ன சொல்றாரு? சிற்பாசாரி போல அஸ்திபாரம் போட்டேன். முதல்ல என்ன போட்டுட்டாரு? அஸ்திபாரம். அப்புறம் வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், வேற ஒருத்தர் அது மேல என்ன பண்றாராம்? கட்டுறார். சில நேரத்துல நானே அஸ்திபாரம் போட்டு நானே கட்டுறேன், சில நேரத்துல நான் அஸ்திபாரம் போடுறேன், மத்தவங்க என்ன பண்றாங்க? கட்டுறாங்க. அப்புறம் அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கட்டுறவங்க எப்படி கட்டுறாங்கன்னு அவங்க என்ன பண்றோமா? கவனிக்கணுமா? அப்புறம் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்போ எல்லா கட்டடத்துக்கும் யார் தான் அஸ்திபாரம்? இயேசுதான் அஸ்திபாரம். எல்லா திருச்சபைக்கும் யார் தான் அஸ்திபாரம்? இயேசுதான் அஸ்திபாரம். ஆனா அதுக்கப்புறமா அந்த ஜனங்களை அந்த ஊழியக்காரர் எப்படி கட்டுகிறார், அதுலதான் விஷயமே இருக்குது. இப்போ இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாரும், எல்லா சர்ச்சில் இருக்கிறவங்கள நீங்க போய் பாருங்க. இயேசு விசுவாசிக்கிறீங்களா? இயேசு விசுவாசிக்கிறேன். சரி, அஸ்திபாரம் போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேல என்ன பண்ணணும்? கட்டணும். இப்போ சொல்றாரு பாருங்க, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் 6 விஷயத்தை சொல்றாரு. 3 விஷயம் என்னன்னா பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் 3. அடுத்தது மரம் புல் வைக்கோல் 3. ஒருத்தர் இந்த 3 வச்சு கட்டுறாரு, ஒருத்தர் இந்த 3 வச்சு கட்டுறாரு. சரியா? அப்புறம் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படுமா? இப்போ ஒருத்தர் பொண்ணு வெள்ளி விலையேற பெற்ற கல்லை வச்சு என்ன பண்றாராம்? கட்டடம் கட்டுறாரு. இன்னொருத்தர் புல்லு வைக்கோல் மரத்தை வச்சு என்ன பண்றாரு? கட்டுறார். இப்போ இத ரெண்டுத்தையும் நெருப்பு சோதிக்கும் போது எது நிக்கும், எது சாம்பலாகும்? வைக்கோல் மரம் அப்புறம் புல், இது என்ன ஆயிடும்? சாம்பல் ஆயிடும். எது நிக்கும்? பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் என்ன பண்ணும்? நிக்கும். அப்போ இவர் சொல்றாரு அக்கினியானது 18 வாசிங்க. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால். எதை வச்சு கட்டினா நிலைக்கும்? புல் மரம் வைக்கோல் வச்சு கட்டினா நிலைக்குமா? நிலைக்காது. எதை வச்சு கட்டினா நிலைக்கும்? பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் வச்சு கட்டினா என்ன பண்ணும்? நிலைக்கும். அது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். யாரு? அதை செய்தவன். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியிலே பட்டு தப்பினது போல் இருக்கும். சரியா கட்டலனா அவன் ரட்சிக்கப்படுவானா? ஆனா அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? அக்கினியில மாட்டி தப்பிச்சவன் மாதிரி இருப்பானா? இது எதுக்காக சொல்றாரு? இவங்கெல்லாம் தலைவர்களை வச்சு பெருமை பாராட்டுறாங்க இல்லையா? அப்ப அது சொல்றாரு, இப்போ உங்களுக்கு தெரியாது யாரு உங்களை ஒழுங்கா கட்டி இருக்கிறாங்க, ஒழுங்கா கட்டலன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அதுக்குள்ளவே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? ஒருத்தர் சண்டை போட்டு என்ன பண்ணிக்கிறீங்க? பிரிஞ்சுக்கிறீங்க.
ஆனா ஒருத்தர் எப்படி உங்க மேல கட்டுறாரு, கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது, அக்கினி தான் என்ன பண்ணும், சோதிக்கும். அப்படின்னா என்ன, உங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவம் நீங்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறீர்களா இல்ல என்பதை அது என்ன பண்ணும், உங்களை சோதித்து பார்க்கும். ஆனா ஆதி திருச்சபையில இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, உபத்திரவத்துல ரொம்ப உறுதியாக பொறுமையாக இருந்தார்கள். இப்போ இந்த பொன் வெள்ளி விளையாறு பெற்ற கல்லுன்னு பவுல் எதை பத்தி சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுடைய போதனை. இயேசு கிறிஸ்துவுடைய போதனையினாலே ஜனங்கள் கட்டப்படுவார்களானால் அவர்கள் எந்த அக்கினி வந்தாலும் அதுல உறுதியா என்ன பண்ணுவாங்க, நிலைச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை விட்டுட்டு வேற என்னென்னையோ மனித போதனைகள், மனித பாரம்பரியங்கள், மனித கற்பனைகளை வைத்து அந்த திருச்சபையை அவர்கள் கட்டி எழுப்பியிருப்பார்களானால் அக்கினி வரும்போது அதுல ஜனங்களால என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. அப்போ அந்த நபர் கட்டின வேலைப்பாடு என்ன ஆயிடும், தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, நாங்க எங்க வேலை என்ன, அஸ்திபாரம் போட்டு கட்ட வேண்டிய வேலை. அதனால எங்க வேலையை நாங்க செய்யறோம், எங்க வேலையை எங்களை பார்க்க விடுங்க, எங்க பேரை வச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்க என்னவா இருக்கிறீங்க, தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை நீங்க இன்னும் அறியாமல் எங்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு உங்களுக்குள்ள என்ன உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள், பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொண்டு பொறாமை, எதிர்ப்பு, வாக்குவாதம், இப்படிப்பட்ட சண்டைகளை போட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்க இன்னும் உங்களை நீங்க யாருன்னே என்ன பண்ணாம இருக்கிறீங்க, அறியாம இருக்கிறீங்க. அப்புறம் சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார். ஏன்னா சொன்னார்ல, சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், ஒரு சிலர் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், ஒரு சிலர் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், ஒரு சிலர் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறார்களே, அவங்கள பார்த்து சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன பண்ணுவார், கெடுப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. அதுல என்ன இல்லை, தீமை இல்லை. அதுல என்ன மட்டும்தான் இருக்குது, நன்மை மட்டும்தான் இருக்குது. அப்போ தீமை செய்யக்கூடிய நபர்கள் அதுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணுவார், அந்த சபையை விட்டு என்ன பண்ணிடுவார், தூக்கி போட்டுருவாரு. அதனாலதான் சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன பண்ணுவார், கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ நீங்க என்ன பண்ணப்படுறீங்க, கட்டப்படுறீங்க, ஒரு மாளிகையாக உருவாக்கப்படுறீங்க. எதுல, பொன் வெள்ளி விரையேல பெற்ற கற்களினாலே நீங்கள் உருவாக்கப்படுறீங்க. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு எருசலேம் என்ற ஒரு நகரத்தை குறித்து பேசுகிறது. அது பொன் வீதி உள்ள ஒரு நகரம். அங்கே வெளியேற பெற்ற கற்களினாலே அது என்ன பண்ணப்பட்ட நகரம், கட்டப்பட்ட நகரம். அது யாரை பற்றி பேசுகிறது அப்படின்னா, திருச்சபையை பற்றி பேசுகிறது. சிலர் என்ன சொல்லிட்டாங்க, அதுதான் பரலோகம், அந்த பரலோகத்துல என்ன இருக்கும், தங்க ரோடு இருக்கும். அது பரலோகத்தை பத்தி பேசல, பரலோகத்தில் இருக்கிற எருசலேம் என்ற நகரத்தை பத்தி பேசுகிறது. அது யாருக்கு இணையாக பேசப்படுகிறதுனா, திருச்சபைக்கு இணையாக பேசப்படுகிறது. சோ திருச்சபைய ஆண்டவர் அவ்வளவு விலையேற பெற்ற ஒன்றாக என்ன பண்ணுகிறார், பார்க்கிறார். அப்ப இங்கேயும் பவுல் அதான் சொல்றாரு, உங்களுக்கு அஸ்திபாரம் போட்டாச்சு, மேல என்ன பண்ணுகிறது, கட்டடம் எழுப்பப்படுகிறது. அந்த வேலையை தான் யார் செஞ்சிட்டு இருக்கிறோம், நான் செய்து கொண்டிருக்கிறேன், பவுல் அப்போலோ செய்து கொண்டிருக்கிறார், கேபா செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே எங்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிரிந்து வாழக்கூடாது. சரி, இப்ப கேள்வி, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல திருச்சபையில எப்படியெல்லாம் பிரிவினைகள் வருகிறது? இப்ப பவுல் சொல்ற மாதிரியே முதல்ல யார் மூலமா பிரிவினை வருது, சபை தலைவர்கள் மூலமாக பிரிவினை வருகிறது. உதாரணம் எடுத்துக்கோங்க, இந்த ஊர்ல ஒரு 10 சர்ச் இருக்குதுன்னா, ஒவ்வொரு சர்ச்சில் இருக்கிற போதகரும் அவங்க சபையில இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த சபைக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நீ அந்த சபையில இருக்கிற போதகரோடு உனக்கு என்ன இருக்கக்கூடாது, தொடர்பு இருக்கக்கூடாது. நீ அந்த சபை விசுவாசிக்கு சோத்திரம் கூட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ சபை தலைவர்களே என்ன பண்றாங்க, பிரிவினைகளை என்ன பண்ணுகிறார்கள், ஏற்படுத்துகிறார்கள்.
அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ கூட்டத்தை எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ கூட்டத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல கூட்டமாக பிரிக்கலாம். ஒரு கூட்டம் யாருக்கு பின்னாடி போகுது? சபை தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷகர் பின்னாடி போகுது. ஒரு கூட்டம் ஒரு பாடகர் பின்னாடி என்ன பண்ணுது? போகுது. ஒரு கூட்டம் ஒரு தீர்க்கதரிசி பின்னாடி போகுது. ஒரு கூட்டம் ஒரு போதகர் பின்னாடி போகுது. ஒரு கூட்டம் பெரிய சபை என்ற ஒரு போர்வையில் என்ன பண்ணுது? அதுக்கு பின்னாடி போகுது. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்குள்ள என்ன இல்ல? ஒற்றுமை இல்ல. அதுக்கு அந்த பிரிவினை கொண்டு வந்தது யாரு? அந்த ஒரு சுவிசேஷகர், அந்த ஒரு பாடகர், அந்த ஒரு சபையை கட்டினவர், அந்த ஒரு தீர்க்கதரிசி. இவர்கள் தான் என்ன கொண்டு வருகிறார்கள்? பிரிவினைகளை கொண்டு வருகிறார்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா உபதேசங்கள்ல பிரிவினைகள். இன்னைக்கு ஏகப்பட்ட புது புது நூதன உபதேசங்கள், உபதேசத்தை சொல்லி கிறிஸ்தவத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? பிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதி மதம் என்று என்ன பண்றார்கள்? பிரிவினைகளை ஏற்படுத்துகிறார்கள். நீங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்களா, அப்ப உங்களுக்கெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற சபை தான் செட் ஆகும். நீங்களா எந்த சபைக்கு போங்க? அந்த ஊர்ல இருக்கிற சபைக்கு போங்க. இந்த ஊர்ல இருக்கிற சபையெல்லாம் யாரு? அவங்க எல்லாம் வேற ஜாதிக்காரங்க. சோ ஜாதியினாலே சபை என்ன பண்ணுகிறார்கள்? பிரிக்கிறார்கள். மனித பாரம்பரியங்கள், மனித போதனைகளினாலே திருச்சபை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? பிரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் திருச்சபைக்குள்ளவே ஆண் பெண் என்ற வித்தியாசம். சோ ஆண்கள் தான் இதையெல்லாம் செய்ய வேண்டும், பெண்கள் இதை செய்யக்கூடாது. அப்போ அங்கேயே என்ன வந்துருது? ஆண் பெண் என்ற பிரிவினை வந்துகிறது. அதுக்கப்புறம் ஏழை பணக்காரர், படித்தவர் படிக்காதவர், இந்த ஊரை சேர்ந்தவர் அந்த ஊரை சேர்ந்தவர், இந்த மொழி பேசுகிறவர் அந்த மொழி பேசுகிறவர், இந்த இனத்தை சேர்ந்தவர் அந்த இனத்தை சேர்ந்தவர் என்றெல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? ஜனங்களை பிரிக்கிறார்கள். அதெல்லாம் செய்யறது யாரு? யாரோ ஒருவர் தான் அதுக்கு என்னவா இருக்கிறாரு? அடிப்படை காரணமாக இருக்கிறார். ஏன்னா திடீர்னு ஆரம்பிக்காத. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? சபைக்குள்ள ஒவ்வொருத்தருக்கிட்டயா போய் என்ன பண்ணுவாரு? அந்த பிரிவினை என்ற விதையை என்ன பண்ணிட்டே இருப்பாரு? போட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம சபைக்குள்ள ஒருத்தர் இருந்தார். அவர் எங்களுக்கு தெரியாமலே என்ன பண்றதுன்னா, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய், நான் இந்த ஊரை சேர்ந்தவன், நீங்களும் நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான், அதனால நம்ம எல்லாம் எந்த ஊருக்காரங்க? ஒரே ஊர்க்காரங்கன்னு சில குடும்பங்களை தன் பக்கம் என்ன பண்ண நினைச்சாரு? தன் பக்கம் சேர்க்க நினைச்சார். ஆனா அவருடைய செயல் தோல்விதான் முடிந்தது. அப்புறம் அவர் சபையை விட்டே போயிட்டார். ஆனா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இவர் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போய் பேசும்போது என்ன சொல்லி பேசுறது? நான் இந்த ஊரு, நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நீங்களும் அதே ஊர் பக்கத்துல தான், நீங்களும் அந்த ஜாதி தான், அதனால நம்ம எல்லாம் என்னவா இருக்கிறோம்? ஒண்டா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம சபைக்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? ஒரு குரூப்பை உருவாக்க ஆரம்பிச்சார். ட்ரை பண்ணார். ஆனா அது அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகல. ஆனா இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒன்னா இருக்கிற சபையை நம்ம ஒரு காரணமா கொண்டு என்ன பண்ணக்கூடாது? பிரிக்க கூடாது. அந்த பிரிவினைக்கு நாம் காரணமாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒருவேளை ஒருத்தர் நம்ம காதுல ஒரு 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 பிரிவினையான ஒரு காரியத்தை போடுவாரானால் அந்த நபரை நாம் என்ன பண்ண வேண்டும்? தவிர்க்க வேண்டும். அவர் போடுகிற அந்த பிரிவினையின் எண்ணங்களை திருச்சபை போதகருக்கு என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும், தெரிவிக்க வேண்டும். இன்ன நபர் இன்னென்ன காரியங்களை சொல்லி திருச்சபையில் என்ன பண்ண பார்க்கிறார்? பிரிவினை ஏற்படுத்த பார்க்கிறார். சில எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில போதகர் ஒரு குரூப், போதகர் மனைவிக்கு ஒரு குரூப், உதவி போதகர்களுக்கு ஒரு குரூப், மூப்பர்களுக்கு ஒரு குரூப், இப்படின்னு ஒரு சபையில எத்தனை கூட்டம் இருந்தாங்க? 4 கூட்டம் தான். கடைசியில் அந்த சபை என்ன ஆயிடுச்சு? உடைந்து அந்த சபை போதகரே இறந்து போயிட்டாரு. அந்த சபை போதகர் உடைந்து போய்விட்டது. அந்த சபை இப்ப ஏதோ ஒரு ஒரு உயிரோடு குறை உரையோடு அது என்ன ஆயிட்டு இருக்குது? இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனா அதுக்காக ஒரு காலத்துல பாடுபட்டவங்க, அந்த சபைக்காக வைராக்கியமா இருந்தவங்க, அந்த சபை ஊழியத்துல பங்கு பெற்றவங்க, அவங்க எல்லாம் ரொம்ப மனம் உடைந்த நிலையில அவங்க காணப்படுறாங்க. இன்னைக்கு அவங்க வேற வேற சபையில இணைந்து அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அந்த சபை என்ன ஆகிவிட்டது? உடைந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அதுக்கு காரணம் ஒருவர்.
அந்த ஒருவர் அந்த போதகராக இருக்கலாம், அந்த ஒருவர் அந்த போதகர் மனைவியாக இருக்கலாம், அந்த ஒருவர் அந்த சபையில் இருக்கிற ஒரு மூப்பராக இருக்கலாம், அந்த ஒருவர் அந்த சபையில் இருந்த ஒரு உதவி போதகராக இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் சபையை கெடுத்தால் தேவன் அவனை என்ன பண்ணுவார்? கெடுப்பான். அப்போ சபை என்றால் நம்ம நல்லா யோசிக்கணும், இது தேவனுடைய சரீரம், கிறிஸ்துவின் சரீரம். இது தேவ ராஜ்யம், இது தனிப்பட்ட மனிதனுடைய ராஜ்யம் அல்ல. இன்னைக்கு நான் இங்க நின்று பிரசங்கம் பண்றேன், நான் இன்னைக்கு இங்க இல்லைன்னா அடுத்து என் மனைவி வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க, இல்ல அடுத்து ஒருவேளை என் மகன் ஊழியத்துல வந்தாருன்னா அவர் வந்து பிரசங்கம் பண்ணுவார். அவர் ஊழியத்துக்கு வரலடா வேற யாரோ ஒருத்தர் வந்து இந்த இடத்துல நின்று என்ன பண்ணுவார்? பிரசங்கம் பண்ணுவார். ஆனா இது தேவ ராஜ்யம் என்ற எண்ணம் நமக்கு இருக்குமானால், நம்ம இங்க யார் நின்னாலும் நம்ம அதை பத்தி என்ன பண்ண மாட்டோம்? கவலைப்பட மாட்டோம். ஏன்னா இது யாருடைய சபை? தேவனுடைய சபை. நான் இந்த வேலையை செய்யலனா யாரோ ஒருத்தர் வந்து இந்த வேலையை என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. ஆனா ஊழியம் என்ன பண்ணும்? தொடர்ந்து நடக்கணும், நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நிறைய சபைகள் பார்த்திருக்கிறேன். போதகர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சபை நல்லா நடக்குது. போதகர் போன உடனே அந்த சபை என்ன ஆயிடுது? அப்படியே உடைஞ்சு போயிடுது, ஒண்ணுமில்லாம போயிடுது. ஏன்னா எப்படிப்பட்ட அஸ்திபாரம் கிறிஸ்து, ஆனா அவர் எப்படிப்பட்ட இதை வச்சு சபைய கட்டினார்னு தெரியல. ஆனா நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமானால், கிறிஸ்துவின் போதன்படி நாம வாழ்வோமானால், இந்த இடத்துல யார் நின்னாலும் சபை என்ன ஆயிட்டே இருக்கும்? தொடர்ந்து நடந்து கொண்டே. அல்லேலூயா. சபையிலே பிரிவினை வந்தது. பிரிவினை ஏற்பட்ட நபருக்கு எச்சரிக்கை பவுல் சொல்றாரு, ஒருவன் சபையை கெடுத்தால் தேவன் அவனை என்ன பண்ணுவார்? ஏன் பிரிவினை வந்தது? எல்லா காரணமும் பவுல் என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். அதை இன்னைக்கு நாம் பார்த்தோம். நாம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். என்ன தீர்மானம்? என்னால இந்த சபையில் என்ன வராது? எக்காரணத்து கொண்டும் பிரிவினைகளை வராது. அதற்கு நான் காரணமாக என்ன பண்ண மாட்டேன்? இருக்க மாட்டேன். இந்த சபையிலே நான் எப்பொழுதும் எப்படி இருப்பேன்? ஒற்றுமையாக, ஏக சிந்தையாக, ஏக மனதோடு கூட நான் சமாதானத்தோடு சந்தோஷமாய் கிறிஸ்துவனுடைய போதனை பின்பற்றி நான் நடப்பேன். அதற்கு என்னை நான் என்ன பண்ணுகிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். நான் தீர்மானிப்போனால் நாம் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்களாகிய கிறிஸ்துவின் போதனையிலே என்ன பண்ணப்படுவோம்? கட்டப்பட்டு அவருடைய மாளிகையாக நாம் திகழ்வோம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.